வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. மத்திய புலனாய்வு அமைப்புகள் தங்கள் கடமையை செய்வதை திரிணாமுல் காங்கிரஸ் குறை கூறுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விலைவாசி உயர்வு மற்றும் விவசாயிகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 29 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத், தில்லி அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நாடு முழுவதும் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. முதல்கட்ட வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளும் வேட்பாளர்களும் வீடு வீடாக சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலத்தில் நேற்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மத்திய புலனாய்வு அமைப்புகள் தங்களது கடமையை செய்து வருவதை திரிணாமுல் காங்கிரஸ் குறை கூறி வருவதாக அவர் கூறினார். மேற்குவங்கத்தில் மக்களின் பணத்தை சுரண்டுபவர்களுக்கு ஆதரவாக அக்கட்சி செயல்படுவதாகவும் அவர் கூறினார். அவர்களின் செயல்பாடு மக்களுக்கு உகந்த வகையில் இல்லை என்றும் ஊழல் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பிஜேபிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதே பிஜேபியின் நோக்கமாக உள்ளது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் பொருளாதாரத்தை உலக அளவில் 3வது இடத்திற்கு உயர்த்த பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுவான சிவில் நடைமுறை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தாம் போட்டியிடும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சார பேரணியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு மற்றும் விவசாயிகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளதாகவும், ஆனால் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையில் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதும் இல்லை என்றும் கூறினார். மக்களை மதம், ஜாதி மற்றும் பாலின அடிப்படையில் பிளவுபடுத்தும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டு வருவதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார். முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாவட்ட நிர்வாகங்களும் தேர்தல் தொடர்பான பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றன. வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு வருகின்றன. வாக்காளர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வாக்குப்பதிவை ஒட்டி மாநிலம் முழுவதும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினருடன் துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கேரள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டிருக்கு. மாவட்டத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 4000 காவலர்கள் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 2000 காவலர்களும், அது தவிர்த்து மத்திய துணை ராணுவத்திலிருந்து 5 கம்பெனிகள் வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன்லேருந்து அதிலிருந்தும் 4 கம்பெனிகள் காவலர் துறையினர் வந்திருக்காங்க. இதை தவிர்த்து கேரளா மாநிலத்திலிருந்து கேரளா ஆர்ம்டு போலீஸ் அவங்க ஒரு 200 பேர், அது இதர ஸ்பெஷல் யூனிட்ஸ்லேருந்தும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் சுமார் 4000 காவலர்கள் பணியில் இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு போலிங் பூத்துலையுமே போலிங் டே அன்னைக்கு அலுவலில் இருப்பாங்க. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகளிர் குழுவினர் பங்கேற்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. என்னோட பேர் ரம்யா. திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து மகளிர் திட்ட அலுவலகத்திலேருந்து வட்டார ஒருங்கிணைப்பாளராக நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் எலெக்ஷன் அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். கவர்மெண்ட் மூலிமா தான் எங்களுக்கு 100% வாக்களிக்கணுன்றது தான் எங்களுடைய டார்கெட். தற்போதைக்கு எல்லா பஞ்சாயத்துலையுமே நாங்கள்
மகளிர் குழுவை வச்சு வீடு வீடாக போய் நோட்டீஸு அது மாதிரி விளம்பரம், ஆட்டோ விளம்பரம் எல்லாமே கொடுத்து நாங்கள் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். முக்கியமாக லோ போலிங் ஏரியான்னு வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 50% கீழே இருக்கிற பஞ்சாயத்து, அதில் இருக்கிற ஹேபிடேஷனு, அதில் எவ்வளோ மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க, அதை பற்றி பிரித்து அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ரங்கோலி போட்டு அவேர்னஸ் கொடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்துலேருந்து அலுவலர்கள்லாம் வந்து நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். லீவ் நாள் பார்க்குறதில்ல, நாங்கள் வெயில் பார்க்குறதில்ல, டைமிங் பார்க்குறதில்ல. அது மாதிரி எங்கள் மகளிர் குழுவில் இருக்கிற எல்லாருமே இது ஒரு தொண்டாக செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு தேவை 100% வந்து வாக்களிக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஸ்ரீராமர் பிறந்த நாளான ராம நவமி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ராம்லல்லா கோவிலில் இவ்விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் கூட்டத்தை சமாளிப்பதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கோவில் பகுதியில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி நகர் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பக்தர்கள் ராம்லல்லாவை தரிசிப்பதற்கு 7 வரிசைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தற்காலிக மருத்துவ முகாம்களும் போதிய குடிநீர் வசதியும் அயோத்தியில் செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள எமது செய்தியாளர் கூறுகிறார். ஸ்ரீ ராமநவமியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்நாள் மக்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் வழிநடத்திச் செல்லும் நாளாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்ரீராமர் மனிதகுலத்தின் நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்தவர் என்றும் குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6.8% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.5% இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏறுமுகமாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தேவையும் பணிபுரியும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் வரிசையில் சீனாவை காட்டிலும் இந்தியா முன்னிலையில் இருப்பதாகவும் சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கன்கர் என்ற இடத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் நக்சலைட் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 29 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சண்டையில் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். நக்சலைட்டுகள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்களவைத் தேர்தலில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 3 வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டனர். குட்கா தொகுதியில் தீபிகா பாண்டேயும், சத்ரா தொகுதியில் கிருஷ்ணா திரிபாதியும், தன்பாத்தில் திருமதி அனுபமா சிங்கும் போட்டியிட உள்ளனர். டாக்டர் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டதாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி அருண் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற டாக்டர் அம்பேத்கர் நினைவு சொற்பொழிவாற்றிய திரு அருண் மிஸ்ரா உலகமயமாக்கல், தாராள வர்த்தகம், தனியார் துறையின் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து அம்பேத்கர் அளித்த பொருளாதார கொள்கைகளுக்கான பரிந்துரைகள் இன்றும் பயனளித்து வருவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு திட்டத்தையும் எட்டுவதற்கு எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் டாக்டர் அம்பேத்கர் வகுத்துக் கொடுத்த திட்டங்கள் சிறப்பாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் இடஒதுக்கீட்டு கொள்கை மூலம் இன்றும் சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள மக்கள் பயனடைந்து வருவதாகவும் திரு மிஸ்ரா குறிப்பிட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத், தில்லி அணிகள் மோதுகின்றன. இப்போட்டி அகமதாபாத்தில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. மத்திய புலனாய்வு அமைப்புகள் தங்கள் கடமையை செய்வதை திரிணாமுல் காங்கிரஸ் குறை கூறுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விலைவாசி உயர்வு மற்றும் விவசாயிகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 29 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத், தில்லி அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.